வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ராம்ஜி. ஆ நம்ம நேற்றைய நிகழ்வு ஒன்று நாம் தமிழர் கட்சி மாநாட்டு நிகழ்வு ஒன்று பார்த்தோம். காளியம்மாள் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி ஒரு உண்மை சம்பவத்தினை சொல்லியிருக்கிறார். உண்மையிலே சொல்லணும்னா, இப்போ அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்கே போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார். அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைவர செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது. பேசிய தங்கை கூட சொல்றாங்க, நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசிச்சிருக்காங்க. இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற, அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற, அதன் நோக்கம் வேற. படம் அவர்கள் எடுத்தார்கள். அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில். படம் நான் எடுக்கல. மற்றவர்களெல்லாம் 8 நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தங்கை 10 நிமிடம் கூட 2 நிமிடம் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும், பக்கத்தில் இங்கே இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும். அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, ஒரு பெண்மணி பேசிட்டாங்க, நல்லா தான் பேசுனாங்க, அவங்க ஏதோ உண்மையை சொல்லிட்டாங்க, அதை விட்டுறலாம்ல அண்ணன் சீமான் அவர்கள். ஆனா அது என்ன பண்றதுமா, அடுத்த நிமிஷம் மேடையில் ஏறி பெண்மணிக்கு 8 நிமிடம் கொடுத்தா 10 நிமிடம் எக்ஸ்ட்ரா 2 நிமிடம் எடுத்துக்கிட்டு என்னை பத்தி தவறுதலாக பேசிட்டாங்க. இருந்தாலும் ஒரு மேடையில டக்குன்னு உடனுக்குடன் அந்த அக்கா வந்து காளியம்மாளை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி, அக்கா காளியம்மாளை வந்து அவர் வந்து அசிங்கப்படுத்தணுன்ற எண்ணத்தோடவோ இல்லை அவரை பத்தி தவறுதலாக வெளிப்படையாக நிறைய ஊடகங்கள்ல மக்கள் மத்தியில பரப்பணுன்றதுக்காகவோ சொல்லலை. அவரை புகழ்ந்து சொல்றதுக்காக தான். ஒரு 10 நிமிஷம் பிரபாகரன் அண்ணனின் பேச்சை கேட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய தலைவராக உருவாக்கிருக்காருன்னு சொல்றதுக்கு தான் அக்கா வந்திருக்காங்க காளியம்மாள் அவர்கள். ஆனா அதை தப்பா நினைச்சு அடுத்த நிமிஷமே மேடையில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் காளியம்மாளை வந்து 8 நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து என்னை பத்தி தேவலாம் பேசிட்டாங்கன்றாரு. இது எந்த விதத்துல நான் நம்மளுக்கு தெரியல, நீங்களே கண்டிப்பா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க அதுல என்னன்னு. சரி, அது விடுங்க. நிறைய தடவை வந்து அண்ணன் விஜய் அவர்களை பத்தி தவறுதலா பேசிட்டு இருக்காரு. அண்ணன் தளபதி விஜய் அவர்களும் நிறைய தளபதி விஜய் அவர்களும் கழக நிர்வாகிகளும் சரி, ஊடகங்களும் சரி, வெளிப்படையாகவும் நிறைய நேரடியாகவும் சரி ஒரு அறிக்கை விட்டாரு. என்ன அறிக்கைன்னா, நம்மளை பற்றி யாராவது தவறுதலாக பேசினாலும், அண்ணன் சீமான் அவர்கள் தவறுதலாக பேசினாலும் திரும்பி நீங்கள் தவறுதலாகவோ இல்லை அநாகரிகமாகவோ எந்த ஒரு விமர்சனமும் வைக்காதீங்க, அது நம்மளுக்கு அழகில்லை அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் தெளிவாக ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு. அது நல்ல கட்சி தலைவருக்கான ஒரு சிறந்த ஒரு நோக்கம், அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய வகையில் ஒரு தலைவரை நம்ம வந்து ஒரு கட்சியோட தலைவரை அசிங்கமாக அநாகரிகமாக பேசக்கூடாதுன்னு சொன்ன ஒரு தலைவரை நீங்கள் மீண்டும் 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 கொச்சையாகவும் வன்மையாகவும் ஒரு கடுமையான ஒரு விமர்சனங்கள் வைப்பது தவறு இல்லையா? அண்ணன் சீமான் அவர்களை கொஞ்சமாச்சும் இது பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பதிவு ஊடகங்களில், இந்த சமூக ஊடகங்களில் நாங்கள் வெளிப்படையாக ஒரு பதிவினை போடும்பொழுது நாம் தமிழ் கட்சி சார்ந்த அண்ணன் நிர்வாகிகள்லாம் வந்து அண்ணங்கள்லாம் ஒரு சில அண்ணங்க நம்ம தம்பிங்க எல்லாமே நம்ம அண்ணங்க நம்ம தம்பிங்க தான். அப்படி இருக்கக்கூடிய வகையில் அவங்க வந்து ஒரு பதிவு போடுறாங்க, நம்ம எதிர்த்து ஒரு பதிவினை போடுறாங்க. யாராலும் எதிர் விமர்சனம் வைக்கக்கூடாதெல்லாம் கிடையாது, எதிர் விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் அப்படி வைக்கும் பொழுது அது ஒரு நாகரிகமான ஒரு விமர்சனங்களாக வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே வந்து ரொம்பவும் அநாகரிகமான ஒரு விமர்சனங்களாக இருக்குது. எனக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ரொம்ப நாய் பேய் போடா எம்மனோ அசிசமாக எவ்வளோலாம் பேசணுமோ அந்த எவ்வளோ எனக்கு விமர்சனம் நிறைய எதிர் விமர்சனங்கள் வந்துச்சு. நான் அதை பார்த்து சரி நான் வந்து என்ன எப்படி சொல்கிறது, நான் அதை பார்த்து வந்து கொஞ்சம் சிரிச்சு தான் மனசை இது பண்ணிக்கிட்டேன். இன்னுமா இப்படி இருக்கீங்க அப்படின்னு. என்னன்னா ஒரு விமர்சனம் கூட நாகரிகமான முறையில் வைக்கணுன்றதான் நம்ம தளபதியுடைய நோக்கம். ஆனால் நாம் தமிழ் கட்சி சார்ந்த அண்ணன் தமிழ் தேசியம் முக்கியம்னு சொல்லக்கூடிய அண்ணன்கள் தம்பிகள் எல்லாருமே வந்து எப்படின்னா ஒரு எதிர் விமர்சனங்கள் வைத்தாலும் கூட அது நாகரிகமான முறையில் வைத்திருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதே போல நீங்கள் தொடர்ந்து பயணிங்கள், அது உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல வரவேற்பை பெறும்.